Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கோட ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். அன்னைக்கு காலையில வீடியோ போட்டிருந்தா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதுரை மெடிக்கல் ராஜாஜி மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா 50 சீட் நர்சிங்க்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க இந்த இயர்ல இருந்து. இது பாராமெடிக்கல் ரவுண்ட் 2 கவர்மெண்ட் சீட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதமா அமைய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா இந்த 50 சீட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். பட் இன்னும் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் சீட் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் நம்மளுடைய கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட தான் ஆல் இண்டியா கோட்டாக்கான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கான ஷெடியூல் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீக்கிரமே நம்ம தமிழ்நாடு கோட்டா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அண்ட் பேராமெடிக்கலுக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படிங்கிறதும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ கரண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2025-26 இயருக்கு பார்த்தீங்கன்னா நர்சிங் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதுல இருந்து நம்மளுடைய மதுரை மெடிக்கல் காலேஜ்க்கு பார்த்தீங்கன்னா 50 நர்சிங் சீட் பிஎஸ்சி நர்சிங் சீட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல இந்த இயர்லேயே வரும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நெக்ஸ்ட் வீக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% இருக்குது. மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து வந்த தகவலின் படி பார்த்தீங்கன்னா இந்த வீக் எண்ட் ஆகல நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கான கவுன்சிலிங் ஸ்கெடியூல் அப்படிங்கிறது வந்துடும். நம்மளுக்கான காலேஜ் ஓப்பனிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் நவம்பர் மந்த்லேயே நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். மேக்ஸிமம் அக்டோபர் மந்த்ல இருந்தே ஒவ்வொரு கோர்சஸ்க்காக ஸ்டார்ட் ஆயிரும். பிசியோதெரப்பி ஃபார்ம்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் லாஸ்ட் இல்லைன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வீக்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். நம்மளுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது ஜூன்லேயே மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரும் பயப்படாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. ஃப்ரீ டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் மாடல் லிஸ்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது மேக்ஸிமம் இப்போ மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் காலேஜ் எஸ்எஃப் காலேஜ் வரும். இந்த கவர்மெண்ட் காலேஜ் எஸ்எஃப் காலேஜும் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ் கோர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ் கோர்ஸ் அண்ட் காலேஜஸை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தனி செக்ஷனா எஸ்எஃப் காலேஜ் கொடுத்துக்கோங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சாலும் ஓகே, எஸ்எஃப் காலேஜ் கிடைச்சாலும் ஓகேங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல எல்லாமே கவர்மெண்ட் காலேஜை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கோர்ஸ் அண்ட் காலேஜஸ் லிஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல கிடைக்கலன்னா கூட எஸ்எஃப் காலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால இந்த ஒரு 180-175 கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஃப் காலேஜ் கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு சேஃபஸ்ட் சைடாக இருக்கும். செகண்ட் ரூல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 170-75 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாருமே பாசிட்டிவ் திங்ஸோட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. நிறைய காலேஜஸ் நிறைய கோர்சஸ் சூஸ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல பண்ண மாதிரி தப்பா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல பண்ணாதீங்க. ஃபார்ம் டி அண்ட் ஜிஎன்எம் நர்சிங்கோட செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணும்போதே அதுக்கான அப்டேட்டையும் நமக்கு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கொடுத்துருவாங்க. ஃபார்ம் டிக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நவம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. ஃபார்ம்டியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அதனால கவுன்சிலிங் அப்படிங்கிறது கொஞ்சம் டிலேயாக தான் நடக்கும். நமக்கு செப்டம்பர் 3rd வீக் ஆர் 4th வீக் ஃபார்ம்டியோட கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால எல்லாருமே கவலைப்படாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் திங்ஸோட இருக்குமே எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். எல்லாருமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கண்டினியூஸ் கரியர் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க.